يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே திருக்குர்ஆன் ஒரு வாழும் அற்புதம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக மனிதர்களிலிருந்தே சிலரை இறைவன் தேர்வு செய்து தன்னுடைய தூதர்களாக அனுப்புகிறான். இப்படி அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லா வகையிலையும் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் மனிதர்களிலே பிறந்த காரணத்தினால் மனிதர்களைப் போலவே அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் உண்டார்கள், அவர்கள் பருகினார்கள், அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டார்கள். மனிதர்களுக்கு ஏற்படுவது போன்ற இன்ப துன்பங்களை அவர்களும் அனுபவித்தார்கள், நோயுற்றார்கள். இப்படியெல்லாம் இருப்பதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புவதற்கு சிரமப்பட்டார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாரு, அதுக்கு வித்தியாசமா ஏதாவது இருக்கணும்ல. நம்மள மாதிரி சாப்பிடுறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு. நம்மள மாதிரியே குடிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு. நம்மள மாதிரியே குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு. எப்படி நாங்க நம்புறது? அல்லாஹ் என்ன ஒரு தூதரா நியமிச்சதை காட்டினானா? அல்ல நம்மளை கூப்பிட்டு நான் இவரை தூதரா நியமிச்சிருக்கேன் அல்லாஹ் சொன்னானா? சொல்லல. ஒவ்வொரு நபிமார்களையும் தூதர்களாக நியமித்தது அல்லாஹ்வுக்கு தெரியும், அந்த நபிமார்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. மக்கள் வந்து அவரை எப்படி இறை தூதர் நம்புறது? அப்ப எவன் வேண்டுமானா அல்லாஹ்வுடைய தூதர்னு போயிருவான? எவனாவது ஒருத்தன் வந்து நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நான் நம்பிட முடியுமா? அப்ப மனிதர்களை இறைவன் தூதராக அனுப்பும் பொழுது வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான். ஏன்? வெறுங்கையோடு அனுப்புனா மக்கள் நம்புவதற்கு சிரமப்படுவார்கள். இத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூல்? யகுலு தாம வ யம்ஷி பில் அஸ்வாக், இவர் உணவு உண்கிறார், கடை வீதிகளில் நடமாடுகிறார். இவர் என்ன ரசூல்? எங்களை மாதிரி தானே இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறீங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறீங்க, எங்களிலிருந்து அவர் வேறுபட்டவராக இருக்க வேண்டாமா என்று அந்த மக்கள் கேட்டார்கள் என்று குர்ஆனே சொல்கிறது. அப்ப மனிதர்களை தூதர்கள் என்று நம்புவதற்கு மனிதர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, எந்த ஒரு நபியை அனுப்பி வைத்தாலும் நபி என்று நிரூபிக்கக்கூடிய சான்றுகளை கொடுத்து அனுப்புகிறான். ஆதாரம் இல்லாம நபி அனுப்ப மாட்டான். இல்லாட்டி எந்த கிறுக்கனாச்சும் வந்து நான் ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் ஏமாத்திட்டு போயிருவான் மக்களை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்று யாரையாவது அல்லாஹ் நியமித்தால் என்ன செய்கிறான் என்றால், நீ இறை தூதர் என்பதற்கு இந்த வச்சுக்க, 5 சான்றை வச்சுக்க, நீ 10 ஆதாரத்தை வச்சுக்க, நீ 2 ப்ரூஃப் வச்சுக்கன்னு சொல்லி அற்புதங்களை கொடுத்து அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த ஆதாரம் தான் அற்புதம்ங்கிறது. அற்புதம்னா என்ன? ஒரு சாதாரண கைத்தடியா இருக்கக்கூடியது கீழே போட்டவன சீறுகின்ற பாம்பாக, பாம்புனா பாம்பு மாதிரி அல்ல, பாம்பாகவே எந்த டெஸ்டுக்கு உட்படுத்தினாலும் பாம்பு தான் சொல்லுவான். எந்த விதமான அறிவியல் சோதனைக்கு அதை உள்ளாக்கினாலும் அது பாம்பாக இருக்கும் பொழுது பாம்பு தான். இப்படியான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டும் பொழுது அவர் சொல்வார், தூதர் சொல்வார், இந்தாப்பா நான் உன்னைய மாதிரி மனுஷன் தான், உன்னைய மாதிரி சாப்பிடுறவன் தான், உன்னைய மாதிரி குடிக்கிறவன் தான், எல்லா வகையிலும் நீனு நானும் ஒண்ணுதான். ஆனா இறைவன் என்னை தூதர் நியமிச்சிருக்கான்ல, அதுக்கு அத்தாட்சியாக இதை தந்திருக்கான் பாரு. இது மாதிரி எவனுக்காவது செய்ய முடியுமான்னு பாரு, அல்லது இதை பொய்ன்னு உன்னால ப்ரூவ் பண்ண நிரூபிக்க இயலுமான்னு பாரு. உன்னை இதை உடைச்சு காட்டு, இல்லன்னா இதை விட சிறந்தத இதுக்கு நிகரானதை செஞ்சு காட்டு அப்படின்னு அந்த சான்றை போட்ட உடனே மக்கள் என்ன செய்வாங்க? சரிதானே, நம்மள மாதிரி தான் இருக்கிறாரு, 2-3 விஷயத்தை அதிசயமா செய்யறாரு, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம நம்பலாம இவர அப்படின்னு மக்கள் நம்புவதற்காகத்தான் நபிமார்களுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்து கொடுத்து அனுப்பின. அற்புதம் இல்லாம ஒரு நபி அனுப்பல. அதுக்காண்டி அற்புதம் மந்திரவாதி நினைச்சிடக்கூடாது. நினைச்சதெல்லாம் செய்வாருங்கிறது கிடையாது, நினைச்ச நேரத்தில் எல்லாம் செய்வாருங்கிறது கிடையாது. எந்த 2ஐ அல்லாஹ் கொடுத்தானோ அந்த 2ஐ, எந்த 5ஐ அல்லாஹ் கொடுத்தானோ அந்த 5ஐ, எந்த 10ஐ அல்லாஹ் கொடுத்தானோ அந்த 10ஐ அல்லாஹ் சொல்ற நேரத்தில் செஞ்சு காட்டுவார்.
அவ்வளவுதான் அற்புதத்தினுடைய அளவு. இந்த மாதிரி சில ஆதாரங்களை காட்டும் பொழுது மனிதர்களுக்கு நம்புவதற்கு எளிதாக இருக்கிறது. சரிதான், மனிதராக இருந்தாலும் மனிதனுக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை இவர் செய்யறாரு, அப்பனா அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம நம்புறதுல என்ன தடை, ஏன் நம்ப கூடாது அப்படின்னு நம்பினார்கள். எல்லா நபிமார்களுக்கு இப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இப்ப நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்களா, அற்புதத்தை பாத்தீங்களா? இல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்களே, அந்த காலத்தில் அற்புதத்தை பார்த்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அந்த மக்களும் நம்புவதற்கு கஷ்டப்பட்டார்கள், அந்த மக்களும் நம்புவதற்கு சிரமப்பட்டார்கள். எப்படி உன்னை நம்புறது, நீ பொய் சொல்லல எங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் உன்னுடைய கடந்த காலம் ரொம்ப சுத்தமாக இருந்தது எங்களுக்கு தெரியும், நீ ரொம்ப தயாள குணமுடையவராய் இருக்கிறாய் எங்களுக்கு தெரியும், நீ மக்களுக்கு பரோபகாரியா திகழ்கிறாய் எங்களுக்கு தெரியும், வாரி வாரி வழங்குகிறாய் எங்களுக்கு தெரியும், உன்னுடைய வாழ்க்கையில எந்த கரப்ஷன் கிடையாது எங்களுக்கு தெரியும். ஆனா தூதர்னு நம்ப இயலையே, உன்னை எப்படி நாங்க அல்லாஹ் உன்னை தூதரா நியமிச்சான்னு சொல்லி நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதே அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் சில அற்புதங்களை கொடுக்கிறான். எப்படியான அற்புதம், குர்ஆன் கூட அந்த ஒன்று ரெண்டு அற்புதத்தை சொல்லி காட்டுகிறது. இக்தரபத்தி சாத்து வன்ஷக்கல் கமர், கியாமத் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது அப்படின்னு குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கிறது. இது எது சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அல்லாஹ் உன்னை நியமிச்சாங்கறீங்கள, அல்லாஹ் நியமிச்சதுக்கு ஆதாரத்தை கொண்டு வா, உன்னை அல்லாஹ் எங்கிட்ட சொல்லட்டும், இல்லன்னா மலக்குகள் சொல்லட்டும், இல்லாட்டி உன் கூட ஒரு மலக்கு கூடவே தெரியட்டும், அப்ப நாங்க ஏத்துக்கிறோம். ஆதாரம் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர்னா நாங்க எப்படி ஏத்துக்கிறோம் என்று அவங்க கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், ஆகாயத்தில் இருந்த சந்திரனை அப்படி இரண்டாக பிளந்து அப்படி காட்டுகிறான். முழு சந்திரன் அறுத்து வைத்த ஆப்பிளை போல அப்படி ரெண்டாக பிளந்து நிக்கிற மாதிரி அந்த மக்களுக்கு தென்படுகிறது. அப்ப இந்த அற்புதத்தை பார்த்துவிட்டு இது இப்படி, அவங்களுக்கு இந்த சந்திரன் எவ்வளவு பெருசு அந்த காலத்துல தெரியாது, அந்த காலத்து மக்களுக்கு சப்பாத்தி அளவுக்கு நினைச்சிருப்பாங்க, அவங்களா அவங்க பார்வையில் அப்படித்தான் இருக்கு. இப்பதான் அது பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோள், துணை கோளுங்கிறது இப்ப தெரியும். அன்னைக்குள்ள மக்களுக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு பெரிய ஒரு ரொட்டி மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் ரொட்டி ரெண்டு அறுத்து காட்டணும்ல, அப்ப ரொட்டி அப்படி ரெண்டு அறுத்து காட்டினா இங்கே உட்கார்ந்துகிட்ட, அப்ப என்ன பண்றாங்க, இவர் இறை தூதருங்கிறாரு, இதை செய்யறேங்கிறாரு, ரெண்டா தெரியுது, அதனால நம்ம இறை தூதர் ஏத்துக்கிறோம். இப்படியான சில அற்புதங்கள். இந்த சந்திரன் பிளந்தது கூட இஸ்லாத்தின் அற்புதத்துல முக்கியமானதுங்க. இந்த சந்திரன் பிளந்ததை இன்றைய நவீன விஞ்ஞானம் நிரூபிச்சிருக்கிறது. சந்திரன் பிளந்ததற்கு பாத்தீங்களா, அதை கூட ஏதோ கதை நினைச்சிடக்கூடாது, கட்டுக்கதை விட்டுருப்பாங்க போல இருக்கு. சந்திரன் யார் நம்மளா பார்த்தோம், அந்த காலத்துல இருந்து எழுதி வச்சுக்கிறாங்க, இதை என்ன வேணாலும் எழுதலாமே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இத ஏன் நினைக்க கூடாது, இந்த சந்திரன் மண்டலத்துல முதல்ல மனுஷன் இறங்குறான். முதல்ல இறங்கின மனுஷன் யாரு, ஆம்ஸ்ட்ராங் இறங்குறான். அமெரிக்காவில் இருந்து அனுப்பப்பட்ட ஓடத்தின் மூலம், விண்வெளி ஓடத்தின் மூலமாக ஆம்ஸ்ட்ராங் என்பவன் அந்த சந்திர மண்டலத்தில் இறங்குறான். இறங்கி சந்திரனை பெரிய பல கோணங்கள்ல புகைப்படம் எடுத்து அனுப்புகிறான். பல கோணத்துல பல சைஸா புகைப்படம் எடுத்து என்ன செய்யறான், இங்க நாசாவுக்கு, அமெரிக்காவுடைய விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அவன் அதை அனுப்புகிறான். அதுல ஒரு டைரக்ஷன்ல எடுத்த போட்டா ஒரு சந்திரன் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு ஆப்பிள் ரெண்டு அறுத்துப்பட்டு மறுபடி சேர்த்துட்டோம்னு சொன்னா நடுவுல ஒரு கோடு இருக்கும்ல, அறுத்துட்டு இப்படி சேர்த்தா நடுவுல ஒரு கோடு மாதிரி தெரியும், சேர்த்த மாதிரி இருக்கு. கிட்ட பார்த்து பிச்சா தான் ரெண்டா தெரியும். அப்படி தூரத்துல பார்க்கும் பொழுது நடுவுல ஒரு கோடு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் அந்த கோடு இப்படி இப்படி எல்லா பக்கமும் எடுக்கிறான். எல்லா பக்கமும் அந்த வட்டமான பகுதியில ஒரு கோடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு படத்தை வெளியிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்னு கேட்டா, அரபியன் பிளவுன்னு அதுக்கு பேர் வைக்கிறான். அரபுகள் தான் இதை சொல்றாங்க, சந்திரன் பிளந்தா சொல்றாங்க. அதனால இந்த பிளவுக்கு என்ன பேர், இஸ்லாம்ல சொல்ல மனசு வரல, அதுதான் என்ன பண்றான், அது அரபியன் பிளவுன்னு சொல்றான். இது அந்த காலத்துல சந்திரன்ல இறங்கின காலகட்டத்தில் அமெரிக்கன் ரிப்போர்ட்டர்ங்கிற பேர்ல ஒரு பத்திரிகை அமெரிக்காவிலிருந்து வெளியிடப்படுது. அது தமிழ் மொழி உள்பட எல்லா மொழிகள்லையும் அது அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் அந்த பத்திரிகை இலவசமா பிரியது. அந்த காலத்தில் அமெரிக்கன் ரிப்போர்ட் தமிழ்ல வரும்ல, அதெல்லாம் மதரசாவில் ஓதும் போது ஒளிஞ்சு ஒளிஞ்சு படிப்போம். அதெல்லாம் படிக்க கூடாது மதரசாவில்.
அந்த மாதிரியான அந்த பத்திரிகையில இந்த படங்களை எல்லாம் போட்டு அவன் என்ன பண்றான், ப்ரூவ் பண்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்து காட்டினார்கள் என்று குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. விஞ்ஞானமும் அது என்ன செய்யறது, கிட்ட போய் படம் எடுத்து பார்த்து இப்படி சுத்திக்கிட்டு வந்தா இந்த பாருங்க இது மாதிரி தான், இந்த இடத்துல கோடு, இந்த மைக் ரவுண்டுல இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்ட மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரலாறு அது மெய்ப்பிக்கிற வகையில் இருக்குது. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1-2 அற்புதங்களை அல்லாஹ் எதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தானோ அந்த அற்புதங்களை செஞ்சு காட்டினாங்க. அந்த மக்களும் முழு நம்பிக்கையோடு அதுல வந்துட்டாங்க. யாருக்கும் செய்ய முடியாத செய்யும் பொழுது, மனித சக்திக்கு அப்பாற்பட்டதை செய்யும் பொழுது, இது எப்படி ஒரு இறை தூதராக இருக்க மாட்டாரு, இறைவனுடைய தூதராக இருந்தா தானே இதை செய்ய முடியும் அப்படின்னு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். இது அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளை பொறுத்த வரைக்கும் அந்த சஹாபாக்களுக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைத்தது. நீங்கள் உம்மத்து, நான் உம்மத்து தான், நம்ம பார்க்கல, செஞ்சாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. அது அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் கூட ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யலாம், சந்தேகம் வரலாம். இஸ்லாத்திற்கு வந்தவனுக்கு அந்த சந்தேகம் வராது. வெளியே இருக்கிறவனுக்கு என்ன வரும், சும்மா எழுதி வச்சுக்கிறாங்கப்பா, இப்ப செஞ்சு காட்ட சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப நம்மளும் நம்பணும்ல, அல்லாஹ் ஓர வஞ்சனை செய்யக்கூடாதுல. அவங்களுக்கு மாத்திர அற்புதம், எங்களுக்கு மாட்ட அற்புதம் இல்லைன்னா அவங்கள அதிசயத்தை பார்த்து பார்த்து நம்புவாங்க, நாங்க மட்டும் குருத்தை நம்ம நம்பணுமா, எங்களுக்கு பொறுப்பு வேணாமா அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும்ல, வரும், கண்டிப்பா வரும். அப்ப நம்மளுக்கு ஒரு அற்புதம் வேணும். அற்புதம் இல்லாம நம்பினா அது உறுதியா இருக்காதுங்க. ஒரு மனிதரை பிடிச்சி அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்பி எந்த ஒரு ஆதாரம் இல்லாம நம்பணும்னு சொன்னா அது அவ்வளவு ஆழமானதா இருக்காது. அதனாலதான் கேட்க மாட்டேங்கிறீங்க. எதனால கேட்க மாட்டேங்கிறீங்க, வரதட்சணை வாங்காதீங்கன்ற சொன்ன வாங்குறீங்க. ஏன், அவங்கள சரியா நம்பல, கரெக்டா போய் உட்காரல. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் கரெக்டா உட்கார்ந்தா உடனே கட்டுப்பட்டுருவோம். ஆமன்னா சல்லம்னா கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லிருப்போமா இல்லையா. வட்டி வாங்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா வாங்குறீங்க இல்லையா. அவரை தூதர் சும்மா ஃபார்மாலிட்டி சொல்றீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நிஜமா நம்பவே கிடையாது. ஒழுக்கமா நடங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னா கேக்குறீங்களா? சீரியல்ல உட்கார்ந்துகிட்டு என்ன செய்றீங்க, உட்கார்ந்து அழுவிக்கிட்டு இருக்கிறீங்க, பொய்யும் கற்பனையும் பார்த்துக்கிட்டு டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. ஏன் வைக்கிறீங்க? அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் வேணான்னு சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தான் 100% உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்கிறீங்க. நீங்க அவரை பார்க்கல, அவர் செஞ்ச அற்புதத்தை பார்க்கல, ஏதோ அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க அப்படி நம்புற காரணத்தினால் நம்ம ஃபாலோ பண்ணுவது கூட கொஞ்சம் குறைந்திருக்கிறோம். சஹாபாக்கள் ஃபாலோ பண்ண மாதிரி பண்றோமா? சஹாபாக்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினார்களோ அந்த மாதிரி நம்மளால பின்பற்ற முடியுதா? அடி மனசுல அந்த நம்பிக்கை பலவீனமா இருக்குது. இந்த மார்க்கத்தை நம்புற நம்பிக்கை இருக்குது, ரொம்ப வீக்கா இருக்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுலாபுதீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 240 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அல்லாஹ்வுடைய ரசூல் மேல உள்ள நம்பிக்கை இருக்குது, ரொம்ப பலவீனமா இருக்கிறது. அந்த அப்பனா என்ன ஆகுது, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் உறுதியான நம்பிக்கை கொடுத்து விட்டு நமக்கெல்லாம் ஒரு பலவீனமான நிலையில விட்டுட்டான் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெரியக்கூடிய உண்மை. ஆனா அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹ் பாரபட்சமா நடக்க மாட்டான். அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், முகமது நபி போயிட்டா உனக்கு என்ன, உனக்கு அற்புதம் தானே வேணும், கியாம நாள் வரைக்கும் உனக்கு அற்புதம் இருக்குடா அப்படின்னு சொல்லி நமக்கும் ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தர நினைத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த வேதம் இருக்க குர்ஆன், இந்த இது அற்புதம் அப்படின்னு தூக்கி தர்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறார்கள். எனக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் பலவித அற்புதங்களோடு வந்திருந்தார்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்த அற்புதங்களிலே பெரிய அற்புதம் இந்த வேத புத்தகம், இந்த நூல், இந்த கிதாபு தான் எனக்கு அல்லாஹ் தந்த வேதம், அல்லாஹ் தந்த பெரிய அற்புதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப இருக்க நம்ம இஸ்லாத்தை நம்புறதா இருந்தா எப்படி மூசா நபி சமுதாயம் அந்த கைத்தடி பாம்பாக மாறியதை பார்த்து நம்பினார்களோ அந்த மாதிரி நம்ப நீங்கள் விரும்பினால்
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டியதை பார்த்து அன்றைக்கு சஹாபாக்கள் எப்படி உறுதியாக நம்பினார்களோ அப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்ள விரும்பினால் குர்ஆனை கையில எடுங்க. அது உங்க கண்ணு முன்னாடி ஒரு அற்புதமா திகழ்கிறதா இல்லையா? கண்டிப்பா திகழ்கிறது. குர்ஆனை வாசித்து பார்த்தால் இது நிச்சயமாக மனிதன் சொல்லி இருக்க முடியாது, இது மனிதனுடைய வார்த்தையா இருக்க முடியாது, முகமது அவர்கள் சொந்தமாக இதனை கற்பனை செய்திருக்க முடியாது என்று முடிவு செய்கிற வகையில் அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு போதனையும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் அமைந்திருக்கிறதா இல்லையா? அதனாலதான் திருக்குர்ஆன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதம். சந்திரன் பிளந்தார்கள், அது முடிந்து விட்டது, இப்ப பிளந்துகிட்டே இருக்கல. கைத்தடி பாம்பா மாத்தினார்கள், அது பாம்பா இருந்துகிட்டே இருக்கல. கைத்தடி இப்ப நம்மகிட்ட இல்ல, பாம்பு நம்ம கிட்ட இல்ல, போயிடுச்சு. இது ஒண்ணுதான் வாழ்ந்துகிட்டே இருக்கிற அற்புதம். இந்த நூற்றாண்டுல இருந்தது, இருக்குது, போன நூற்றாண்டுல இருந்தது, அதுக்கு முந்த நூற்றாண்டுல இருந்தது, இனியும் இருந்து கொண்டே இருக்கும் கியாம நாள் வரைக்கும். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த போதனையை, இந்த குர்ஆனை நாம் தான் அருளினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிற காரணத்தினால் இந்த குர்ஆன் இனியும் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்மள்ட்ட அற்புதம் எங்கன்னு கேட்டா, அற்புதம் இருக்கு, பண்ணி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற. கண்ணை திறந்தா தானே தெரியும். அல்லாஹ் இந்த குர்ஆன்ல அவ்வளவு அதிசயங்களை நமக்கு தந்திருக்கிறான். இது அல்லாஹ் தான் தந்தான், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய எண்ணற்ற சான்றுகளை அந்த குர்ஆனுக்குள்ளேயே அல்லாஹ் மறைத்து புதைத்து வைத்திருக்கிறான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கண்ணை மூடிக்கிட்டு அதெல்லாம் இல்லாத மாதிரி மேம்போக்காக அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். செத்தவர்களுக்கு பார்சல் பண்ணுவதற்கு குர்ஆனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தாயத்துகள்ல சுருட்டி இடுப்புலையும் தோல்லையும் கட்டி கொள்வதற்கு அந்த குர்ஆனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அர்த்தம் தெரியாம ஓதுவதற்கு இந்த குர்ஆனை பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டுகள் தொங்குகின்றனவா? ஏன்பா சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? எந்த வேதமும் சிந்திக்க சொல்லவே செய்யாது. ஏன்? சிந்திச்சா நம்பிக்கை இழந்துருவான். ஏன்னா நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். குர்ஆன் மாத்திரம் தான் சொல்லுது சிந்தி. ஏண்டா சிந்திக்காம இருக்கிற? வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி. சிந்திக்கிறதுக்கு இந்த குர்ஆனை நம்ம லேசாக்கி வைத்திருக்கிறோம். ஹல்மி முத்தக்கிர், சிந்திக்க கூடியவன் இல்லையா என்று குர்ஆன் கேட்கிறது. அப்ப இந்த குர்ஆன் நம்மளை சிந்திக்க தூண்டுகிறது. அந்த கோணத்தில் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் பிரமித்து விடுவீர்கள். எப்படியான பிரமிப்பு? ஒரு மனிதன் ஒரு பெரிய உலகத்திலேயே அவனுக்கு நிகரான அறிவாளி இல்லைன்னு வச்சுக்கிருவோம். அந்த மாதிரி ஒரு மனிதன் ஒரு நூலை எழுதுகிறான். எவ்வளவு நல்லா இருக்கு! அறிவாளி எழுதுன நூலு அறிவுபூர்வமா இருக்கும்ல. முட்டாள் எழுதுன நூல் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, அறிவாளி எழுதுன நூல் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா இல்லையா? உலகத்திலே பெரிய மேதை என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தன் ஒரு புஸ்தகத்தை எழுதினால் அவன் மரணித்து 50 ஆண்டு போறதுக்குள்ள பாதி விஷயம் பொய்யாயிரும். ஒரு மனுஷன் ஒரு புஸ்தகத்தை எழுதுவாங்க, அவன் எழுதின காலத்து ஆஹா என்ன கருத்து, என்ன கண்டுபிடிப்பு, என்ன தத்துவம் அப்படிம்பாங்க இருக்கிற காலத்துல. அதுக்கப்புறம் புதிய புதிய விஷயங்கள்லாம் உலகத்துல வெளிப்பட ஆரம்பிச்சிருமா, அவனுக்கு தெரியாத கண்டுபிடிப்புகள்லாம் உலகத்துக்கு வந்துருமா, அதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்தை படிப்பான என்ன அறிவாளி நாங்க ஒன்னே காணா குப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. 50 வருஷம் நிக்காது. எந்த ஒரு மனிதனுடைய புஸ்தகமும் 50 வருஷத்துக்கு பிறகும் அதே மதிப்போடு, அதே முழுமையோடு, அதே நிறைவோடு, அதே குறைபாடற்ற தன்மையோடு இருக்குமா என்றால் இருக்கவே முடியவே முடியாது. நம்ம நாட்டில் ஒரு இந்தியாவில் ஒரு அரசியல் சட்ட புஸ்தகம் இருக்கிறது. அந்த அரசியல் சட்ட புஸ்தகத்தை ஒருத்தன் எழுதல. நம்ம நாட்டில் இருக்கிற மேதைகள்லாம் கூடி, சட்ட வல்லுநர்கள்லாம் கூடி இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கினார்கள். உருவாக்கி 50 வருஷம் போறதுக்குள்ள 200 தடவை திருத்தி விட்டாங்க. பெரிய பெரிய மேதைகள்லாம் உண்டாக்குனாங்க. அன்னைக்கு சரி மாதிரி தெரிஞ்சிச்சு. 2 வருஷம் கழிச்சா கிறுக்கு போயிடும், இது போய் தெரிஞ்சுக்கிறாங்க, மாத்துறாங்க. இன்னொரு 3 வருஷம் கழிச்சு அதை மாத்துறாங்க. இன்னொரு 2 வருஷம் கழிச்சு இதை மாத்துக்கிறாங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதை மாத்துக்கிறாங்க. இப்படியே மாத்தி 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 யாரால் எழுதப்பட்டதெல்லாம்? பெரிய பெரிய வல்லுநர்களால், பெரிய பெரிய மேதைகளால், சிந்தனையாளர்களால் எழுதப்பட்ட நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசன புத்தகம் நேற்று வரை 200 தடவை திருத்தப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் திருத்தப்படும், இனியும் திருத்தப்படும்.
புதிதாக சட்டத்தை பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நாளைக்கு சட்டம் கொண்டு வரும் பொழுது அதுக்கு எதிராக இருக்கிற வரியை திருத்துவாங்க, நாளைக்கு திருத்துவோன்னு தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு என்ன வழங்குது? எவ்வளவு பெரிய பண்டிதர் மேதை எழுதிய புத்தகமா இருந்தாலும் மனுஷன் அவன் காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் சிந்திப்பான். நான் 200 வருஷத்துக்கு பிந்தின மாதிரி நான் சிந்திப்பேனா? சிந்திக்க முடியாது. நான் என் காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் சிந்திப்பேன். 200 வருஷத்துக்கு பிந்தி சிந்திக்கிற அவன் தான் சிந்திப்பான். 200 வருஷத்துக்கு பிறகு எவன் வர்றானோ அவன் தான் அதை பத்தி சிந்திப்பானே தவிர நம்ம சிந்திக்க முடியுமா? நமக்கு சிந்திக்க முடியாது. அப்ப இப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வந்ததா குர்ஆனு? 10 வருஷம் ஆகுது, 50 வருஷம் ஆகுது, 100 வருஷம் ஆகுது, 200 வருஷம் ஆகுது, 1400 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த குர்ஆன் என்ற வேதம் கடவுள் வார்த்தை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே தந்து 1400 வருஷம் ஓடிவிட்டது. இந்த புத்தகத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு எவனா சொல்லுன்னு கேக்குது குர்ஆன். என்ன கேக்குது? உனக்கு சந்தேகம் இருந்தா இது மாதிரி ஒண்ணு கொண்டு வா பாப்போம், இதுல குறை இருந்தா சொல்லு பாப்போம், சவால் விடுது. 1400 வருஷமாச்சு இது குர்ஆன் இந்த தப்பா சொல்லிருச்சு, இது பொருந்தாது, இது விஞ்ஞானத்துக்கு மாத்தம், ஒன்னு எடுத்து காட்ட முடியுதா? இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்குன்னு எவ்வளவு பெரிய சக்தி எல்லாம் இறங்கி வேலை செஞ்சாங்களே, அவங்களால் என்ன பார்க்க முடியல? குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் ஒரு விஞ்ஞான விஷயம், ஒரு குழந்தை உருவாகிற விஷயம், ஒரு மழை பெய்கிற விஷயம், சூரியன் பூமி இதெல்லாம் சுத்துகிற விஷயம், இரவு பகல் மாறி மாறி வருகிற விஷயம், மலைகளை பற்றிய விஷயம், நிலத்தடி நீரை பற்றிய விஷயம், சுனாமியை பற்றிய விஷயம், கடலை பற்றிய விஷயம், மழை எவ்வாறு பொழிகிறது என்ற விஷயம், இதையெல்லாம் 1400 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதா? இந்த 21ஆம் நூற்றாண்டில பேசக்கூடிய ஒரு மேதை பேசுவான அந்த மாதிரி இருக்குதா? மேதை பேசுறதை விட மேலாக இருக்கிறது. 1400 வருஷத்துக்கு முந்தி உள்ளவன் எப்படி பேச இயலுமா? இப்ப குர்ஆன் என்ன பார்க்கிறோம்? இப்ப நம்ம வாழ்ற பூமி இருக்கிறது. இந்த பூமியை என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? ஒரு காலத்துல தட்டைன்னு நினைத்தார்கள். தட்டைன்னா என்ன அர்த்தம்? இந்த கடல் இருக்கவங்க அதோட முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல, இந்த பக்கம் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க விரிச்சிருக்கிற இந்த பாய் இருக்கிற தார்பாய் இந்த மாதிரி நினைச்சாங்க. பூமியில என்னது இந்த இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. உருண்டைன்னு கூட நினைக்கல. அதுக்கப்புறம் நினைச்சாங்க உருண்டைன்னாங்க. உருண்டைன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க? அது அப்படி இருக்குது, சூரியன் தான் அதை சுற்றி சுற்றி வருது, பூமி அப்படி இருக்குது, சூரியனை சுற்றி சுற்றி வருது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இரவு பகல் வருது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் இப்ப இருக்கிற அறிவியல்லாம் கண்டுபிடிச்ச காலமா இல்ல. அந்த காலத்திலேயே குர்ஆன் சொல்லுது பூமி சுழல்கிறது, பூமி சுற்றுகிறது. இது எப்படி 1400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு சொல்ல இயலும்? 1400 வருஷத்துக்கு முந்தி உலகத்தில் இந்த அறிவு இருந்தா தான் இதை சொல்ல இயலும். 1400 வருஷத்துக்கு முந்தி உள்ள எந்த ஒரு மனுஷனுக்கு பூமி உருண்டைங்கிற அறிவு இருக்கவில்லை. அதை கற்பனை கூட செய்ய முடியாது. அன்னைக்கு போய் உருண்டை உளுந்துருவோமே நினைப்பாங்க. ஈர்ப்பு சக்தி அவனுக்கு தெரியாது. உருண்டையா பொத்தன கீழே உளுந்துருவோமே அப்படின்னு அவன் நினைப்பான். அப்ப அந்த காலத்துல அந்த மாதிரியான ஒரு அறிவுலாம் என்ன செய்யல, இருக்கல. அப்படிப்பட்ட காலத்தில் குர்ஆன் சொல்லுது குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், எல்லா கோள்களும் தன்னுடைய பாதைகளிலே சுழன்று நீந்தி கொண்டிருக்கின்றன. உருண்டைதான் சொல்லணும், தட்டை சொல்லலாது. உருண்டையாக இருப்பது செய்யுது, எல்லாம் சுழல்கிறது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இத படிக்கிறாங்க விஞ்ஞானிகள், படிக்கிறான். என்னன்றா இது? இன்னைக்கு இது நமக்கு எல்கேஜி. இந்த பூமி சுத்துதுங்கிற ஒரு மேட்டர் என்னது? இன்னைக்கு எல்கேஜில கூட 1ஆம் கிளாஸ்ல கூட சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம். அன்னைக்கு இது சாதாரண விஷயமா? அன்னைக்கு எவனுக்காச்சும் தெரியுமா இது? அப்ப இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது இது அல்லாஹ் சொன்னாங்கிறத உங்களுக்கு வேணும். அல்லாஹ் தான் சொன்னான். அல்லாஹ்வை தவிர இது எவன் இப்படி சொல்ல இயலாது. அந்த காலத்துல, அந்த காலத்தில் சொல்வதாக இருந்தால் படைத்தவனுக்கு மட்டும்தான் இந்த பூமி எப்படி இருக்குது என்று தெரிந்தது. இப்ப மனுஷனுக்கு தெரிந்திருக்கிறது. மனுஷனுக்கு தெரியாமல் படைத்தவனுக்கு மட்டும் தெரிந்திருக்கிற காலத்தில் இது சொல்லப்பட்டதுனாலதான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் எப்ப சுத்தி பார்த்து படம் எடுத்து சொல்றாங்களே, அது அப்பவே சொல்லுது குர்ஆன். அப்ப இதுக்கு மேல என்ன அற்புதத்தை தேடுறீங்க? அட பூமி உருண்டைன்னு குர்ஆன் சொல்லுது, அதுக்கு மேல ஒரு அற்புதம் வேணுமா? பூமி சுழலுதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது, அதுக்கு மேல ஒரு அற்புதத்தை தேடுறீங்களா? இது மாதிரியான ஒரு அதிசயத்தை நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம சூரியன் இருக்கு பாருங்க, அது என்ன ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி
பூமி அதை சுத்தி வர்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஒரு காலத்துல. இப்ப என்ன பண்ணிவிட்டாங்க? கிடையாது. இப்ப கண்டுபிடிக்கிறாங்க கிடையாது. என்னவா? சூரியன் ஓடுதான். சூரியன் என்ன செய்கிறான்? அது லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடுகிற சூரியன் பூமியை இழுத்துக்கொண்டே ஓடுகிறது. இது சூரியன் என்று வைத்துக் கொண்டால், இது பூமி என்று வைத்துக் கொண்டால், இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த இடைவெளியை தக்க வைத்துக் கொண்டு இழுத்துக்கிட்டே ஓடுது. இது ஓட இது அது சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு கயித்துல ரெண்டையும் கட்டி விட்டு ஓடணும்னு சொன்னா ஓடுமோ, அந்த மாதிரி பூமி சூரியனோடு ஒரு கயித்தால் பிணைக்கப்பட்டது போல சூரியன் ஓடும் பொழுது பூமியை இழுத்துக்கிட்டே ஓடுது. ஓடும் போது இது சுத்தவும் செய்யுது, இது ஓடவும் செய்யுது, இது சுத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இப்ப கண்டுபிடிச்சு சூரியன் ஒரு இடத்துல நிக்கல, லட்சம் மைல்கள் வேகத்துல அது பூமியை இழுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பூமி அதனோடு ஓடிக்கொண்டேதான் சூரியனை சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பூமி சந்திரனை இழுத்துக்கிட்டு அது ஓடுது. பூமி சூரியன் பூமியை இழுத்துக்கிட்டு ஓடுதான். பூமி சந்திரனை, ஏன்னா சந்திரன் பூமிக்கு தானே துணைக்கோள், பூமியுடைய குடும்பம் தான் அது, அதை இழுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான். இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறான். சூரியன் ஓடுதுங்கிற விஷயத்தை இப்ப கண்டுபிடிக்கிறான். பழைய விஞ்ஞான புஸ்தகம் படிச்ச ஆளுக்கு தெரியாது. உங்க அப்பா அம்மாரோ பாட்டனார்கிட்ட காட்டியல்னா அவங்களுக்கு இந்த சயின்ஸ் தெரியாது. இப்ப அதை கண்டுபிடிக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர் இல்லஹா. சூரியன் யாசின் ஒரு மூத்தா போனாளுங்களுக்கு அந்த யாசின்ல தான் இருக்கிறது. வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடுகிறது. சூரியன் ஓடுதுன்னு படைச்சவனுக்கு மட்டும் தானே தெரியும். இன்னைக்கு வேண்டாம், எந்த நாய்க்கு வேண்டாம் தெரியலாம். அன்னைக்கு யாருக்கு தெரியும்? படைச்ச இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் சூரியன் ஓடுதுங்கிறது. சூரியன் ஓடிக்கொண்டே இருக்குதுன்னு குர்ஆன் பேசுது. இதை பார்த்துட்டு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க? எப்படா இது அன்னைக்கு சொல்ல முடிஞ்சு? அப்ப இது கடவுள் வார்த்தை தாண்டா, முகமது கடவுளுடைய தூதர் தாண்டா. அப்படின்னா அவர் கொண்டு வந்த மார்க்கு அல்லாஹ்வுடைய மார்க்கு தான் ஆயிடுச்சா இல்லையா? இப்ப இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்லிவிட்டால் அதில் சொல்லப்படுற எல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை ஆயிருமா இல்லையா? அப்ப இதை பத்தி இஸ்லாம் பேசினாலும் அப்படி அதிசயிக்கத்தக்க வகையில் என்ன செய்கிறது பேசுகிற காட்சி நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி மழை பெய்யறத பத்தி சொன்னாரா இல்லையா? மழை பெய்யறத பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? மழைனா அப்படி மேகம் அப்படி இருக்கும், தட்டு மாதிரி இருக்கும், ஒரு அரை அடி இருக்கும், அது கொண்டு கொட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. விஞ்ஞானி என்ன சொல்றான்? நம்ம இமயமலை இருக்குத, இந்த இமயமலை அளவுக்கு அந்த பனி நிக்குமா? பனி கட்டிருக்க மழை பெய்யுத, அதனால ஒரு ஊரே அரிச்சு போடுது. கொட்டுன்னு கொட்டி ஆயிரக்கணக்கான குளம் நிறையுதா இல்லையா? ஆயிரக்கணக்கான வயல் வரப்பு நிறைஞ்சு வழியுதா இல்லையா? சாலைகள்லாம் அழிஞ்சு மூழ்கி கடலூர் மாவட்டமே ஒரு போன வருஷம் நாசமா போச்சா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய தண்ணி அங்க இருக்குன்னு சும்மா சாதாரண தண்ணி துளிச்சு விடுற மாதிரியா? சவர்ல தண்ணி வர்ற மாதிரியா? கிடையாது. என்ன சொல்றான் விஞ்ஞானிகள்லாம்? பெரிய மழை பெய்யுத, அதுக்கு போய் இந்த பனியை பார்த்தோம்னு சொன்னா இமயமலை எவ்வளவு பெருசோ அந்த மாதிரி இப்படி உயர்ந்து பிரம்மாண்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் உயரத்துக்கு இருக்கும். 8000 மீட்டர் 9000 மீட்டர் உயரத்துக்கு என்ன இருக்கு? அந்த மலைகள் பனிகளால் ஆன மலைகள் இருக்கும். அதுதான் மின்காந்தத்தால் தூண்டப்பட்டு அது உடைந்து தண்ணீராக கொட்டுகிறதுன்னு சொல்றான். இது இப்பதானே கண்டுபிடிச்சு சொல்றான். அல்லாஹ் சொல்றான் மின் ஜிபாலின் ஃபீஹா மின் வரதின். உங்களுக்கு மலையை நான் எப்படி தரேன் தெரியுமா? பனிக்கட்டிகளாலான மலைகளிலிருந்து தருகிறேன். அடே பனிக்கட்டி மலைகள் போல உயர்ந்திருக்கு இப்ப கண்டுபிடிக்கிறான். படைச்சவனுக்கு கண்டுபிடிக்கணுமா? அவனுக்கு தெரியுமே. படைச்சவன் சொல்றான், என்ன சொல்றான்? அடே நான் எப்படி உனக்கு தண்ணியை மழை பெய்ய வைக்கிறேன் தெரியுமா? நீ எப்படி மலைகளை பார்த்து இப்படி அண்ணாந்து பாக்குறியோ அந்த மாதிரி ஆகாயத்திலையும் பனிக்கட்டிகளாலான மலைகளை நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். தேவைப்படும் போது கொட்டுறதுக்காக வேண்டி எப்ப நான் கொட்டணும் நினைக்கிறேனோ அப்ப அந்த மின்காந்த அலைகளை ஏற்படுத்தி அதை சிதற செய்து அதிலிருந்து பொலவென்று தண்ணீரை கொட்ட வைக்கிறேன்னு சொல்றானே. நான் எதுக்கு இதை சொல்றேன்? இது எப்படி முகமதுக்கு தெரியும்? 1400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனுஷருக்கு இந்த மாதிரி மேல மலை இருக்கு, அப்படி மலை மாதிரி பெருசா போய்கிட்டே இருக்கும் அப்படி நமக்கு தெரியுமா? அப்படி யார் கற்பனை பண்ண இயலுமா? அந்த காலத்து அறிவை கொண்டு சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம சொல்றோம் இதுதான் அற்புதம். கண்டிப்பா இது கடவுள் தான் சொல்ல முடியும். கடவுளை தவிர யாருக்கு இது சொல்ல முடியாது அந்த காலத்துல அப்படின்னு வழங்குறமா இல்லையா? மலையை பத்தி பேசினாலும் அப்படி பேசுகிறது. கருவுல எத்தனை ஸ்டேஜ் இருக்கிறது குழந்தை உருவாவது என்பதை பற்றி பேசினாலும் இன்றைக்கு விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் எதையெல்லாம் பேசுகிறார்களோ அதை விட மேலான முறையில, அதை விட தெளிவான முறையில குர்ஆன் பேசுகிறதா இல்லையா?
இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அப்படி இன்றைக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்றானோ அதுக்கு ஏற்றவாறு எடுத்து அள்ளி என்ன செய்யறது, சான்றுகளை செதற அடிக்கிறது குர்ஆன். அப்ப அற்புதமா தெரியுதா இல்லையா? ஒரு சின்ன உங்களுக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு உதாரணம். பெரிய பெரிய அறிவியல் விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், தெரிகிற மாதிரி சில உதாரணங்கள் எடுத்துக்கொண்டமையானால் இது பலமுறை நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம்தான். என்ன இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இது எப்படி முகமதுக்கு தெரியும், இது எப்படி அந்த காலத்துல உள்ள அறிவை கொண்டு கண்டுபிடிக்க இயலும், அதைத்தான் நீங்க பார்க்கணும். நம்ம தேன் சாப்பிடுறோம், தேன். இந்த தேன்கிறது என்ன எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு காலத்துல. ஒரு காலம் என்ன, ஒரு 20 வருஷம் நினைச்சிட்டு இருந்தாங்க. என்ன நினைச்சாங்க, தேனீக்கள் வந்து என்ன செய்யுது, அது வந்து இந்த பூக்கள்ல உள்ள குளுக்கோஸை உறிஞ்சுது, உறிஞ்சுக்கிட்டு அப்படி வாயில கொண்டுகிட்டு போய் அதனுடைய கூட்டுல கொட்டுது, கொட்டி அது அந்த கூட்டுல இருந்து தேனா உருவாகுது, அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மலர்கள்ல அதுல குளுக்கோஸ் இருக்கும், சுவையான ஒரு இனிப்பு இருக்கும். ஒரு பூவைக்கில அப்படி உறிஞ்செல்லாம் லேசா நாக்குல இனிக்கும், அது நம்ம கண்ணு நாக்குக்கு தட்டுப்படவே ரொம்ப கம்மியா தான் தெரியும். அது மாதிரியான குளுக்கோஸ் என்ன செய்கிறது, அது மலர்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு போய் சேகரிச்சுக்கிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா அதுல கூட்டுல சேர்த்து வைக்குது. அதுதான் தேன். ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன உடனே அது தேனாக மாறி விடுகிறது அப்படின்னு சொல்லிதான் அந்த காலத்துல சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு 20-25 வருஷ காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படித்தான் தேனை பற்றி மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, தேனீக்களை ஆய்வு பண்றான். அந்த காலத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய 1 100ஆக 1000ஆக பெருக்கி காட்டக்கூடிய அந்த பூத கண்ணாடிகள் அப்ப கிடையாது. இப்ப அந்த மாதிரியான லென்ஸ்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு தேனியை வந்து அப்படியே என்ன செய்யறான், பல மடங்கு ஒரு மனுஷன் அளவுக்கு ஆக்கி பார்க்கலாம். ஒரு தேனிய என் அளவுக்கு உங்க அளவுக்கு பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிரும்ல, அது எங்க வாயில இருந்து வருதா என்ன வருதுன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், தேனிய அப்படி ஆய்வு பண்றான். ஆய்வு பண்ணி பார்த்தா பெரிய அதிசயம் நடக்கிறது. என்ன அதிசயம், அது வாயில இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டுறதுலாம் கிடையாது, அது பாட்டு தின்றுது. குளுக்கோஸ் என்ன செஞ்சிருது, மலர்கள்ல உள்ள குளுக்கோஸை உறிஞ்சி அது சாப்பிட்டுருது. சாப்பிட்ட உடனே மிஷின் உள்ள இருக்குது. என்ன மிஷின், அந்த தேனை உற்பத்தியாக்கக்கூடிய மிஷின். நம்மள்ட்ட மிஷின் இருக்குல்ல, சோத்தை தானே திங்கிறோம், வேற ஒண்ண மாத்துதா இல்லையா? சோத்துக்கு இருக்கிற சம்பந்தம் இருக்குதா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்மிடமிருந்து வெளியேறுகிற கழிவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? பார்க்க அவ்வளவு மனமா இருக்குது, மூக்க தொலைக்குது, திங்கலாம்னு சொல்லி வெளியே வரும்போது மூக்க பொத்துரும் இருக்கா இல்லையா? அப்ப நம்மள்ட்ட மிஷின் இருக்குதான் செய்யுது. அப்ப உள்ள போடுற சாமான வந்து வேற மாதிரியான கலர்ல, வேற மாதிரியான மனத்துல, வேற மாதிரியான டைப்ல அதை மாத்தி அமைக்கிற மாதிரி தேனீக்களுடைய உள்ளக்க ஒரு மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறான். அது சாப்பிடுகிற அந்த குளுக்கோஸை வந்து உள்ளக்க வந்து அப்படி தேனா மாத்துது. உள்ளக்க போய் மிஷின்ல என்ன செய்யுது, அது உற்பத்தி ஆகிறது. தேனியை பார்க்கிறான். தேனிக்கு என்ன செய்யுதுன்னா, அதனுடைய கழிவு மலம் இருக்குல்ல, அது வெளியாவதற்கு ஒரு பாதையும், இந்த தேனு வெளியாகிறதுக்கு இன்னொரு பாதையும் அதுக்குள்ள இருக்குது, வயிற்றுல இருக்குது. வயிற்றுல ஒரு பாதையும் பேக் சைடுல ஒரு பாதையும் இருக்குது. எல்லாருக்கும் பேக்ல இருக்கு, தேனிக்கு மட்டும் எப்படி இருக்குதா, அது பேக்ல ஒண்ணு இருக்குது, அது கழிவுக்கு உள்ளது. இன்னொன்னு வயிற்றுல ஒண்ணு இருக்குது. அந்த வயிற்று வழியாக இந்த குளுக்கோஸ் சாப்பிடுறதுல தேனா மாறி வயிற்றுல அப்படி இறங்குது. அப்ப தேனாக மாறுகிற மிஷின் வந்து தேனிங்கிற அந்த இதுல இருக்கே தவிர இந்த குளுக்கோஸ தேனா மாற்றக்கூடியது தேன் கூட்டுல கிடையாது, தேனியுடைய வயிற்றுல இருக்கிறது என்று இப்ப கண்டுபிடிச்சு என்ன செய்யறான், விஞ்ஞானிகள் சொல்றான். அப்ப தேனிகள் வந்து இந்த குளுக்கோஸ சாப்பிடுது, உள்ள ஜீரணமாக்குறது, ஜீரணமாக்கிட்டதுக்கு தேவையில்லாத கழிவை ஒரு பக்கம் தள்ளிடுது. நமக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய அந்த தேனை இன்னொரு வழியாக என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அதுக்கு மட்டும் 2 வழி அல்ல நினைஞ்சிருக்கிறான், அது கொடுத்து வச்சிருக்கிறான் என்று சொல்லி இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், தேனின்ற ஒரு சூரா இருக்கு குர்ஆன்ல. இது வந்து இன்னைக்கு நமக்கு தெரியுது, இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொன்ன பிறகு தெரிஞ்சவர்கள் கூட இருப்பாங்க. கொஞ்சம் படிக்கிறவர்களா இருந்தா, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தின விஷயங்களை அறிந்தவர்களா இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. பழைய காலத்து விஞ்ஞானத்தை படிச்சவங்களா இருந்தா இது கூட தெரியாம இருப்பார்கள். அப்ப குர்ஆன்ல வந்து தேனின்னு ஒரு சூரா இருக்கிறது. இந்த தேனியை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நாம் தேனிக்கு உள்ளுணர்வு ஏற்படுத்தினோம். தேனிங்கிற அந்த ஈ இருக்குத, அதுக்கு தேன் தரக்கூடிய ஈயா இருக்கனால தேன் பிளஸ் ஈ தான் தேனி. அந்த ஈக்களுக்கு நாம உள்ளுணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, என்ன உள்ளுணர்வு, தேனியே நீ போ, எளிதாக போ, எங்கு வேண்டுமானாலும் சாதாரணமாக போ அப்படின்னு உள்ளுணர்வை ஏற்படுத்தினோம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் என்ன செய்யறான், அதுல கூட ஒரு விஞ்ஞானம் இருக்குது. தேனி இருக்கு பாத்தீங்களா,
நம்ம போறோம், நாங்க கடலூர்ல இருந்து மெட்ராஸுக்கு போறோம்னு வைங்களேன், எங்கனையாச்சும் அந்த டிராபிக்ல இந்த கம்பு வச்சிருப்பாங்கல்ல, எவனாச்சும் இப்படி திருப்பி விட்டா மாறிக்கிட்டு போயிருவோம். உனக்குதான் மெட்ராஸ் போட்டது இப்படி போட்டதா இப்படி திருப்பினான்னு வைங்க, நாங்களும் திரும்பிட்டு போயிருவோம். அந்த டிராபிக்ல ஒழுங்கா அந்த அறிவிப்பு பலகை இருந்தா தான் எங்களுக்கு போய் சேர முடியும். அப்ப மனிதனுக்கு வந்து இந்த தெருவுல வந்துட்டு அப்படி சுத்தினு வைங்க, எப்படி நான் வந்து மெயின் ரோடு போறேன் எனக்கு தெரியாது. இந்த ஊர்ல பல நாளுக்கு தெரியும், என்னை கொண்டு விட்டு இப்படி போயிட்டு அப்படி வேணா போக முடியுமா? அப்ப பெரிய பகுத்தறிவு உள்ள மனுஷன் நினைக்கக்கூடிய நம்மள தெரியாத ஊர்ல கொண்டு இறக்கி விட்டோம்னு சொன்னா அங்கிட்டு விட்டு அங்கிட்டு வர முடியாது, இங்கிட்டு விட்டு அங்கிட்டு வர முடியாது. இது தரையில நிலத்துல அடையாளங்கள்லாம் கூட பார்க்க முடியும். ஆகாயத்துல அடையாளம் இருக்கா? நிலத்துல அந்த மரத்தை வச்சுக்க, அந்த ஊட்ட பாத்துக்க, இந்த பேனரை பாத்துக்க, இந்த ஸ்பீக்கரை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு வச்சு கண்டுபிடிச்சு விடலாம். பூமியில உங்களை விட்டா ஆகாயத்துல எங்கேயாவது கம்பு வண்டி வச்சிருக்குதா? இதான் வடக்கு, இதான் தெற்கு, என்ன மாதிரி இருக்குதா? இல்ல. இந்த தேனீக்கள் வந்து லட்சக்கணக்கான மைல்கள் அது வாட்டுக்கு போயிட்டு கரெக்டா இடத்துக்கு வந்துருது. இங்க வந்துருது. அல்லாஹ் சொன்னாரு எளிதாக செல்லுங்கிற அல்லாஹ், ரொம்ப லைட்டா போயிட்டு வா, கஷ்டமே இல்ல உனக்கு, உள்ள புரோகிராம் பண்ணி தேங்குற அல்லாஹ். தேனீக்களுக்கு நான் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கிறேன், அது வந்து பாதையை தேடுவதற்கு தடுமாற தேவையில்லை, அது வாட்டு இப்படி போகும், அது வாட்டு கரெக்டா கூட்டுக்கு வந்துடும். ஆயிரக்கணக்கான மைல்கள் போயிருக்கும், ஆயிரக்கணக்கான மைல்கள் கிலோமீட்டருக்கு போய் தேவையானதை உறிஞ்சி உள்ளே சாப்பிட்டு விட்டு அது மாட்டு கரெக்டா இடத்துல வந்து கூட்டுக்குள்ள வந்து இந்த சின்ன இடத்தை கண்டுபிடிச்சு உள்ள நுழைஞ்சிருது. அப்ப இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது தனி விஞ்சம், அதுக்கு நான் வரல, ஏற்கனவே சொன்னதுக்கு தொடர்ச்சிக்கு வர்றேன். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சும்ம குலி மின சமராத், கனி வர்க்கங்களில் இருந்து நீ சாப்பிடு என்று நாம் உள்ளுணர்வு ஏற்படுத்தினோம். அப்ப இந்த கனி வர்க்கங்கள்ல இருந்து தேனீக்கள் சாப்பிடத்தான் செய்கின்றன. என்ன செய்யல? நமக்காக வாயில எடுத்துக்கிட்டு போகல, சாப்பிடு நல்லா சொல்றான். அது சாப்பிட்டு விடுகிறதா? அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, அதனுடைய வயிறுகளில் இருந்து வெளியாகிறது, வாய்களில் இருந்து அல்ல. எவ்வளவு தெளிவான வார்த்தை பாருங்க. யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, தேனீக்களுடைய வயிறுகளில் இருந்து வெளிப்படுகிறது ஷராபுன், ஒரு பானம், முக்தலிபுன் அல்வானுஹு, பல்வேறு நிறங்களை கொண்ட பானம் அதனுடைய வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறது. அது மனித குலத்துக்கு ஷிஃபாவுன் லின்னாஸ், மனித குலத்துக்கு நோய் நிவாரணமாகவும் அது பயன்படுகிறது என்று சொல்லி குர்ஆன் இதை பற்றி பேசுகிறது. இது சின்ன விஷயமா இருக்கலாம், நீங்க வாழ்கிற காலத்தில் நீங்க எப்படி இதை பார்க்கணும்? அந்த காலத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடி எவனாச்சும் இப்படி தேனீக்கு வயிற்றுல ஒரு வழி இருக்குன்னு கண்டுபிடிச்சானா, அது திங்கிதுன்னு கண்டுபிடிச்சானா, உள்ளக்கதான் அறவை நடக்குதுன்னு கண்டுபிடிச்சானா, அதுல இருந்து வெளியேறும் அந்த காலத்துல சொல்ல இயலுமா? இது முகமது சொல்லி இருந்தா இப்படியே சொல்லிருப்பாரு? முகமது ரசூலுல்லாஹ் சொல்லாம முகமது பின் அப்துல்லா சொன்னா இப்படியே சொல்லிருப்பாரு? அல்லாஹ்வுடைய தூதரான முகமது சொன்னால் இப்படி சொல்லியிருப்பாரு. அப்துல்லாவுடைய மகன் முகமது என்ற முறையில் அவர் சொல்லி இருந்தால் எப்படி சொல்லியிருப்பாரு? அது வாயிலிருந்து கொண்டாந்து கொட்டுதுன்னு இருப்பாரு. அந்த காலத்துல எப்படி அறிவு இருக்கு அப்படித்தானே பேச முடியும்? ஒரு மனுஷன் எந்த காலத்துல வாழ்றானோ அந்த காலத்துல எந்த மாதிரியான அறிவியல் அறிவு இருக்குதோ அது மாதிரி தானே பேசுவான். இப்ப திருக்குறளை பத்தி சொல்றாங்க, அது என்னது? உலக பொதுமறைங்கிறாங்க. அவர் வள்ளுவர் என்ன பேசுறாரு? அவர் காலத்துல என்ன நம்பிக்கை இருந்துச்சு அதான் பேசுறாரு. அறிவியல் என்று அவர் பேச முடியல. அது என்னதான் பெரிய தத்துவம் நீங்க சொன்னாலும் என்ன செய்ய முடியல, பேச முடியல. அவர் காலத்துல என்ன நம்பிக்கை இருந்துச்சு? ஒரு சந்திர கிரகணம் ஏற்படுதுன்னு வைங்க, சந்திர கிரகணம் ஏற்படுதுல, அதுக்கு வந்து அந்த காலத்துல என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா, சிவபெருமான் ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுக்கு வந்து தலையில வந்து சந்திரன் இருக்கும். அவர் தலையில தான் எதை வச்சிருப்பாரு? அதனால பிறை சூடன் அவனுக்கு பேரு. பிறையை சூடி கொண்டிருக்கிறார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளான்னு படிப்பார்கள். பித்தா தலைவனே தந்தையே பிறை சூடியே அப்படின்னா பிறை சூடன் அவருக்கு பேரே இருக்கிறது. சிவபெருமான் என்ன பண்ணிருக்கிறார்? தலையில பிறையை வச்சுக்கிட்டு இருக்கிறார். சந்திரன் அவங்க புராண நம்பிக்கை பிரகாரம் சிவபெருமான் வந்து தலையில எதை வச்சிருக்காரு? நிலவு வந்து அவர் தலையில தான் இருக்குதான். அது படம் போட்டா கூட நிலவு மாதிரி போட்டு தான் படம் போடுவாங்க. அவருடைய கழுத்துல ஒரு பாம்பு கிடக்கும். பரமசிவன் கழுத்தில் கிடந்த பாம்பு கேட்டதுன்னு சொல்லி பாட்டு படிக்கிறா இல்லையா? அந்த சிவபெருமானுடைய கழுத்துல ஒரு பாம்பு கிடக்கும், தலையில ஒரு சந்திரன் இருக்கும். இந்த பாம்பு என்ன செய்ய தெரியும்? விளையாட்டு பண்றதுக்காக வேண்டி அது போய் ஒரு நாளைக்கு இப்படி முடிஞ்சும், அப்படி மேல இப்படி போய் சிவபெருமான் தலையில் உள்ள பாம்பை சந்திரன் என்ன செஞ்சிரு விழுங்கிரும். அதான் சந்திர கிரகணம். எங்கும்மா சொன்னாங்க சின்ன பிள்ளைங்க, எனக்கு சொன்னாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பாம்பு விழுங்குது கிராண தீண்டதுன்னு சொல்லி அதுக்கு பேரை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? பாம்பு வந்து முழுங்கிருச்சு, இப்ப பாம்பு வந்து கக்குது.
அது முழுங்குதான். அதாவது சந்திரனை வந்து அங்க ஒரு பாம்பு இருக்குதான், அந்த நம்பிக்கை அப்படி வந்து எங்க உம்மா வரைக்கும் இருந்துச்சுன்னா பாத்துக்கலாம். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எங்க உம்மா எங்க பாட்டிலாம் இந்த நம்பிக்கை இருந்தது. அப்ப அதே மாதிரி திருவள்ளுவர் என்ன பண்றாரு தெரியுமா? இதையே அப்படி சொல்றாரு, கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டுங்கிறாரு. ஒரு காதலனும் காதலையும் சந்திக்கலையாம், அரிதாக சந்திச்சுக்கிறாங்களாம். அது எந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால், சந்திரன் திங்கள் தான் சந்திரன், திங்களை பாம்பு கொண்டட்டு, திங்களை சந்திரனை எப்படி பாம்பு விழுங்குமோ அந்த மாதிரி அரிதாக சந்தித்தார்கள். டெய்லியா விழுங்கிட்டு இருக்கும், அடிக்கடியா சந்திர கிரகணம் ஏற்படும், எப்பவாதானே ஏற்படும். அந்த மாதிரிதான் காதலன் வந்து காதலியை சந்திக்கிறான். உதாரணம் காட்டும் போது வள்ளுவர் பேசுறாரு. எதை வச்சு பேசுறாரு? அந்த காலத்து அறிவை வச்சு பேசுறாரு. அந்த காலத்துல பேசுற இப்படிதான் பேச இயலும். அந்த காலத்துல நான் இருந்தாலும் அப்படித்தான் பேச போறேன், நீங்க இருந்தாலும் அப்படித்தான் பேசியிருப்பீங்க, அப்படித்தான் நம்புறான். பாம்பு இருக்கு முழுங்குனுச்சு, இந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் பேசியிருக்கணும். அந்த காலத்து அறிவை கொண்டு பேசினா இப்படித்தானே பேசியிருக்கணும். அப்ப அந்த மாதிரி பேசாமல் தேனியை பத்தி பேசினாலும் இப்படி பேசுகிறார்கள். சந்திரனை பத்தி கூட பேசத்தானே செஞ்சாங்க. இது கிரகணத்தை பத்தி கூட நபிகள் நாயகம் பேசலையா? என்ன பேசினாங்க? அது கிரகணம் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. ஏன் கிரகணம் எதனால ஏற்படுது? சூரியன், சந்திரன், பூமி எல்லாம் அந்த மைக்கு மாதிரி ஒரு கோட்ல வந்தா தான் கிரகணம் ஏற்படும். இப்படி இப்படி இருந்தா ஏற்படாது. எப்ப ஏற்படும்? இது சூரியன், இது பூமி, இது சந்திரன் இப்படி நேர்கோட்டில் வந்து சொன்னா அப்ப ஒன்றை ஒன்று மறைப்பதால் என்ன ஏற்படுது? கிரகணங்கள் ஏற்படுகிறது. அப்ப சந்திரனுடைய வெளிச்சத்தை வந்து சூரியன் மறைக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு சந்திரனுடைய கிரகணம் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கு? எல்லாம் நேர்கோட்டில் வரும். நேர்கோட்டில் வந்து ஆபத்து. ஏன்? இதுக்கும் இழுக்கிற சக்தி இருக்குது, இதுக்கும் இழுக்கிற சக்தி இருக்குது, இதுக்கும் இழுக்கிற சக்தி இருக்கிறது. 3 சூரியன், சந்திரன், பூமி என்ற 3 பயங்கரமான காந்தத்தை, பவர்ஃபுல்லான ஒரு ஈர்ப்பு விசையை வைத்திருக்கும் பொழுது ஒரு கோட்ல வரும் பொழுது ஒரு நூல் அளவுக்கு, ஒரு 5 கிராம் அளவுக்கு இதனுடைய ஈர்ப்பு கூடிவிட்டால் பூமியை ஒரே இழுப்பா இழுத்து அதுல மோதி சுக்குநூறு ஆக்கி அன்னைக்கே கியாமத்தான் வந்து போயிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு டேஞ்சரான நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம பார்க்கிறோம், இது ஹதீஸ்ல உள்ளது. குர்ஆனுக்கு நான் வர்றேன். குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க பேசின அந்த குர்ஆன்ல உள்ள எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் இப்படி நம்ம ஆச்சரியப்படுறோம். எப்படி இது அவருக்கு சொல்ல முடியுது? கடல்கள் ஆய்வு செய்யறான், கடல் ஆய்வாளர்கள் நுழைஞ்சு பார்க்கறான். பல செங்கடல், கருங்கடல், பலவிதமான கடல்கள் இருக்கிறது. அந்த கடல்களுக்கு மத்தியில் எந்த விதமான சுவரு தடுப்புலாம் கிடையாது. ஒரு குளமும் 2 குளம் இருந்துச்சுன்னா நடுவில் பூமி தடுக்குமா இல்லையா? அந்த மாதிரி தடுப்புலாம் இல்லாம தான் எல்லா கடலும் இப்படி ஒன்னா தான் இருக்கிறது. ஆனா டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க கடலை. இந்த தண்ணிக்கு அந்த தண்ணிக்கு கலர்ல வித்தியாசம் இருக்கிறது. இதுல உள்ள உப்புடைய அளவுக்கும் அதனுடைய உப்புடைய அளவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதுல உள்ள ஆக்சிஜன் இருக்குல்ல, அந்த ஆக்சிஜனுக்கும் அதுல உள்ள ஆக்சிஜனுக்கும் என்ன இருக்குது? அளவுல வேறுபாடு இருக்கிறது. இப்படி தண்ணீரை வந்து எல்லா அடர்த்திக்கும் அதனுடைய அடர்த்திக்கு என்ன செய்யறது? வேறுபாடு இருக்கிறது. இதனுடைய அந்த வெப்பம் இருக்குல்ல, வெப்பம் குளிர டெம்பரேச்சர், இதனுடைய டெம்பரேச்சருக்கும் அதனுடைய டெம்பரேச்சருக்கு மத்தியில இந்த 2 ஒட்டிக்கு தான் இருக்குது. இந்த கடலுடைய டெம்பரேச்சர் வேறையா இருக்குது, இந்த கடலுடைய டெம்பரேச்சர் வேறையா இருக்கிறது. இந்த கடல்ல உள்ள உப்புடைய அளவு வேறையா இருக்கிறது, இந்த கடலுடைய உப்புடைய அளவு வேறையா இருக்கு, ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறது. ஆடுது, குலுங்குது, எந்த செவரும் இல்ல, தடையும் இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஒன்னோட ஒண்ணு கலந்திருக்கணுமா இல்லையா? கலக்காம இருக்குது. இது இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கடல்களுக்கு மத்தியில என்னவோ தெரியவில்லை, நமக்கு தெரியாம ஒரு தடுப்பு இருக்கிறது. என்னத்தை குலுக்கினாலும் ஆட்டினாலும் ஒன்னோட ஒண்ணு சேர மாட்டேங்குது. அது அதுவாவே இருக்குது, இது இதுவாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. எப்படி தண்ணி என்ன இருக்குல்ல, ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஒரு பாட்டில் ஊத்திக்கிட்டு ஒரு 50 மில்லி தண்ணியை ஊத்தி குளுக்குன்னு சொன்னா கொஞ்ச நேரம் வச்சா என்னவாயிரு? என்ன அப்படி மேல வந்துரும், தண்ணி கீழே 2 கலர் நிற்கும். எண்ணத்தை தான் போட்டு குளுக்குனாலும் எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் 2 ஒன்று சேராதுன்னு பாட்டு படிக்கிறானா இல்லையா? எண்ணத்தை தான் போட்டு நீங்க கலந்தாலும் சரி 2 என்ன செய்யாது, ஒன்னா சேரவே சேராதுன்னு படிக்கிறான். அப்ப அந்த இதெல்லாம் பாட்டு, சினிமா பாட்டுலாம் நல்லதுக்கு எடுத்துக்கலாம். அவனுக்குதா இது ஏன் இவன் படிக்கிறான்னு கேட்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரியாக எண்ணெயும் தண்ணீரையும் கலந்தால் அது பிரிஞ்சிருது உடனே. அந்த மாதிரி கடல்கள்ல இருக்குதுன்னு இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான். இது இன்னைக்கு சாதாரண விஷயம். சரி விட்டுருங்க, இன்னைக்கு கூட சாதாரண விஷயம் நிறைய பேர் தெரியாது. இன்னைக்கு கூட இந்த சாதாரண பரவலான விஷயம் ஆகல.
இன்றைக்கு கூட பண்டிதர்களுக்கு தான் இது தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதே தவிர பாமரர்களுக்கு நடுத்தரமான அறிவு உள்ளவர்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இது என்ன செய்யல, பரவலாக்கப்படல. குர்ஆன்ல எடுத்து வாசிக்கிறோம். இது முகமது சொல்லி இருந்தா எப்படி இருக்கும், இது அல்லாஹ் சொல்லாம யாராவது ஒரு மனிதர் இட்டுக்கட்டி சொல்லி இருந்தா எப்படி இருக்கும், அவர் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லாம அவரா கையில மடியில போட்டு சொல்லி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வாசிச்சு பார்த்தா குர்ஆன் சொல்லுகிறது, மரஜல் பஹ்ரைன் யல்தகியானி பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான், இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்றோடு சங்கமிக்கின்றன, ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன, இரண்டுக்கு மத்தியிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது, லா யப்கியான், ஒன்றோடு ஒன்று கலக்கவே செய்யாது. சுப்ஹானல்லாஹ், இது எப்படி முடியும்? வேற என்ன அற்புதத்தை தேடுறீங்க? இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு கைத்தடி பாம்பாக்கறத நம்புவீங்களா? சந்திரனை பிளந்து காட்டுறதை நம்புவீங்களா? அதையெல்லாம் தூக்கி அடிக்கிற உங்க பகுத்தறிவை தூக்கி கீழே போட்டு மிதிக்கக்கூடிய வகையில இந்த அற்புதம் அமைஞ்சிருக்கா இல்லையா? இது எப்படி அவருக்கு அன்னைக்கு சொல்ல முடியும்? விஞ்ஞானிகள் கடல் பயணம் போனாரா முகமது நபி? கப்பல் பயணம் செஞ்சிருக்கிறாரா? கடல்ல பிரயாணம் செய்யாத ஒரு முகமது நபி கடல்ல மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? அப்படி செஞ்சா கூட கண்டுபிடிக்க இயலாது. கடல் பக்கமே தலை வச்சு படிக்காத ஒரு முகமது நபிக்கு எப்படி கடலுக்கு மத்தியில் இப்படி ரெண்டு விதமான தடுப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்ல இயலும்? சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லுது உங்களுக்கு அந்த செய்தி? இது மனித சொல் இல்லைன்னு சொல்லுதா இல்லையா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்வதாக இருந்தால் இது மனித சொல் அல்ல. அவன் சொன்னான் அவள் மனித சொல்லை தவிர வேறு இல்லைன்னு சொன்னான். ஆனா நம்ம சொல்றோம் இது இறைவன் சொல்லை தவிர வேறு கிடையாது, இது கடவுள் சொல்லாகத்தான் இருக்க முடியும். அதை பத்தி அப்படி அழகா பேசுதா இல்லையா? அட அலைகள், கடல் இருக்குது, நீங்க பாக்குறீங்க கடல். இப்ப உங்க கடலூர் மாவட்டத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயம், சுனாமி வந்துச்சுல, சுனாமிக்கு வெள்ளத்துக்கும் கடல் அலை சீற்றத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்பவும் அலை வந்துகிட்டு தான் இருக்கிறது. திடீர்னு இங்க வரைக்கும் வரும், திடீர்னு கீழே போகும், திடீர்னு கடல் உள்வாங்கும், திடீர்னு பார்த்தா என்ன செய்யும், வீட்டு வாசல் வந்து கடல் தண்ணி நிற்கும். இதெல்லாம் கடல் அலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஆனா சுனாமிங்கிற என்ன தெரியுமா? சுனாமிண்டா என்ன சொல்றான்னு கேட்டா, கடலுக்கு மேலே வர்ற அலை வருதுல, அந்த மாதிரி கடலுக்கு அடியில கீழே பல ஆயிரம் மீட்டர்களுக்கு கீழே அலை இருக்குது, மேல அலை இருக்குது. இதே மாதிரி எங்கேயும் அலை இருக்குது, கடலுக்கு அடியிலையும் ஆழ் கடலுக்குள்ளேயும் என்ன இருக்கிறது, அலை இருக்கிறது. அந்த அலை எல்லை மீறும் பொழுது கீழே இருந்து சீறிக்கிட்டு வரும். அந்த அலை என்ன செய்யும், கீழே இருந்து சீறி கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே வந்து திடீர்னு எந்திரிக்குது. அதான் சுனாமி. மேல அலை வராது. அந்த சுனாமி வந்த அன்னைக்கு எவனெல்லாம் கடல்ல மேல மீன் பிடிச்சிட்டு இருந்தான் அவனுக்கு ஒண்ணு ஆவல. எவன் தரையில வீட்டுல உட்கார்ந்து அவன் அழிஞ்சான். அன்னைக்கு மீன் பிடிக்க போனானே அவனுக்கு கீழே தான் அந்த அலை வருது, அவனுக்கு தெரியல. கடல்ல மீன் பிடிக்க போனான் 1 கிலோமீட்டர் போயிருப்பான்ல, அவன் பாட்டுக்கு படகுல இருந்துகிட்டு இருக்கிறான், உள்ளுக்க வருது, அது அவனுக்கு தெரியல. உள்ளுக்குள்ள வந்து திடீர்னு பொங்குது பாருங்க. அப்படி உள்ளே இருந்து பொங்குறதுனாலதான் 7 கிலோமீட்டர் வரைக்கும் அது வர முடிஞ்சிச்சு, 8 கிலோமீட்டருக்கு வர முடிஞ்சு. இப்படி கீழே இருந்து இப்படி பொங்குறது, இப்படி வர்றது இல்ல, இப்படி வர்றது, சீர்வது. ராக்கெட் மாதிரி விமானம் மாதிரி போறது இல்ல, ராக்கெட் மாதிரி போறது. விமானம் மாதிரி போனா இப்படி போகும், ராக்கெட் மாதிரி போனா இப்படி போகும்ல. அப்ப சுனாமி எப்படி வருது, உள்ளுக்குள்ளே இருந்து வந்து சடக்குன்னு அப்படி மேல ஏறுது. அப்படி ஏறுறதுனாலதான் இந்த பில்டிங்குக்கு மேல எல்லாம் வந்துச்சு தண்ணி. அப்ப கடலுக்கு உள்ளக்க அலை இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சான். இந்த சுனாமியால் ஜப்பான் அதிகமாக பாதிக்கப்பட்ட பிறகு அது என்னடான்னு சொல்லி அதுக்கு ஆய்வுகள் நடத்திய பிறகு உள்ள கையும் அழகா இருக்குது, மேல மட்டும் இல்ல அலை. அதான் டேஞ்சரான அலை, அதான் ஆபத்தான அலைங்கிறான். குர்ஆன் சொல்லுது, அட உள்ள கையும் அலை இருக்குடா. அல்ல குர்ஆன் என்ன சொல்றான், அதுல வந்து அவுக்க துல்மாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜின் யக்ஸாஹு மௌஜுன் மின் ஃபௌகிஹி மௌஜுன் மின் ஃபௌகிஹி ஸஹாப். அடே ஆழ் கடலுக்குள்ள இருள்களும் பேர் அலைகளும் உள்ளன. மேல உள்ள அலையத்தான் நீ பாக்குற, கீழே உள்ள அலை சாதாரண அலை இல்ல, அது ஒரு லெவலா இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது நிலத்தோட நிலம் மோதி ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அப்ப அந்த அலை சீறி பொங்கி எழும் பொழுது காணாம போயிருவ அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சு சொல்றானு. இந்த கடலுக்கு உள்ளுக்க போய் அலை இருக்குன்னு பார்த்தவன் யாரு அன்னைக்கு? ரசூலுல்லாஹ் அந்த முத்து குளிச்சாங்களா? கடல்ல முத்து குளிக்கிற தொழில் பண்ணி உள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்களா? முத்து குளிக்கிறவனுக்கு தெரியாது. முத்து குளிக்கிறவன் போற அளவெல்லாம் தாண்டி தான் அலை இருக்கிறது. நம்ம போற இந்த கரைகள்ல எல்லாம் இருக்காது, 2 கிலோமீட்டர்ல அந்த அலை இருக்காது, ஆழ் கடல்ல இருக்கும். அங்கெல்லாம் முத்து குளிக்கிறவனுக்கு போக முடியாது.
முத்து குளிக்கிறவனும் போய் சென்றடைய முடியாத இடத்துக்கு உள்ள அலை இருக்குதுன்னா இத படைச்சவனுக்கு சொல்ல முடியுமா, வேற யாருக்கும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு வேணா நீ உள்ள போய் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லலாம். இன்னைக்கு அதுக்குள்ள கருவிகளை ஒளியை பாய்ச்சி அது எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்த்து அதை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம். அன்னைக்கு ஏழுமா, அன்னைக்கு சொல்ல முடியுமா? அப்ப இதை படிக்கும்போது நினைக்கிறோம் இது முகமதின் சொல்ல அல்ல. முகமது அவர் சொந்தமா சொல்லவில்லை, அவன்கிட்ட வாங்கித்தான் சொன்னார், இறைவனிடம் பெற்றுத்தான் சொன்னார். பெற்று சொன்னால் தூதராகிறார்ல, அங்கிருந்து வாங்கித்தான் சொன்னார் ப்ரூஃப் ஆகிவிட்டால் அவர் என்னவாகிறாரு? அல்லாஹ்வுடைய தூதராயிட்டாரு. படைச்ச இறைவன் செய்தியை பார்க்கிறோம். இது மனித செய்தியாக இருக்கிறதா, கடவுள் செய்தியாக இருக்கிறதா? கடவுள் செய்தியா இருக்கிறது. அப்படி என்னத்தை பேசினாலும் ஒன்னு ரெண்டு தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல முடியும். எந்த ஒரு டாபிக்கை குர்ஆன் தொட்டாலும் எப்படி பேசுது? இது பிரமிச்சு ஆச்சரியப்படத்தக்க வகையில தான் அந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறது. அது மாதிரி விஞ்ஞானங்கள் இப்ப நிறைய இருக்கிறது. விஞ்ஞானமா சொல்லிக்கிட்டு போனால் திருக்குர்ஆனும் விஞ்ஞானம் ஒரு உண்மைகளும் சொல்லி 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு CD போட்டுக்கிறோம். அதுல நிறைய விஞ்ஞானங்கள் சொல்லி இருக்கிறோம். தனித்து விளங்கும் இஸ்லாம் ரமலான் முழுசும் 10 நாள் இந்த விஞ்ஞானத்தை பத்தி பேசி இருக்கிறோம். குர்ஆன்ல என்னென்ன அறிவியல் இருக்குன்னு அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து அதுல உள்ள விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். டாபிக் என்னன்னு கேட்டா, இது நமக்கு ஒரு வாழுகிற அற்புதமா கண்ணு முன்னாடி இருக்கா இல்லையா? இது நமக்கு கண்ணு முன்னாடி அல்லாஹ் தான் தந்தாண்டு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெரியும் பொழுது, அல்லாஹ் தந்த வேதத்தை எப்படி மதிக்கணும் அப்படி மதிக்கிறீங்களா? அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுறான்னு நினைச்சு இந்த குர்ஆனை படிக்கிறீங்களா? அதுல உள்ள கட்டளைகளை வாசிக்கும் பொழுது இது அல்லாஹ் தான் கட்டளை இடுறான்னு நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு ஆதாரத்தை காட்டின பிறகு, இவ்வளவு சான்றுகளை பார்த்த பிறகு என்ன செய்யணும்? இது இது மனிதனுடைய சொல் அல்ல, இது கடவுளுடைய சொல்லுதான் நினைக்கணுமா இல்லையா? இதுல ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, விஞ்ஞானத்தை விடுங்க, அந்த காலத்துல சில சம்பவங்களை சில நிகழ்வுகளை குர்ஆன் சொல்லுதுங்க. அப்படியே அச்சரம் பிசகாம நாளைக்கு நடக்குது. எப்படி நடக்கிறது? நூஹ் நபியுடைய காலம் உங்களுக்கு தெரியும். உலகம் எல்லாம் பிரளயம் ஏற்பட்டது. உலகம் எல்லாம் மூழ்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வெள்ளம் மேலே இருந்து கொட்டுன்னு கொட்டுது, கீழே இருந்து ஊற்றுகள் பீரிட்டு அடிக்குது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுகிறது. நூஹ் நபி மட்டும் காப்பாற்றப்படுகிறார்கள், அவங்களுடைய உம்மத்துகளும் காப்பாற்றப்படுகிறார்கள். கப்பல் தண்ணி வர வர கப்பல் அப்படி மேல ஏறிக்கிட்டே இருக்கிறது. எவ்வளவு தண்ணி தெரியுமா? இந்த கப்பல் ஒரு மலைக்கு மேல போய் உட்காருது. அவ்வளவு பெரிய ஆழம், அவ்வளவு பெரிய வெள்ளம். அது அவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அது பூமியில சுத்திட்டு வந்து அல்லாஹ் எப்ப தண்ணிய வடிய வைக்க நினைக்கிறானோ அந்த நேரத்தில் அப்படி வருது. இது மாதிரி ஒரு மலை இருக்குது, அதுக்கு மேல அப்படி வரும்பொழுது தண்ணி இறங்க கரெக்டா இருந்துச்சா, செகண்ட் இதுல உட்கார்ந்துருச்சு. மலைக்கு மேல ஒரு கப்பல் உட்கார்ந்துருச்சு. இத பத்தி குர்ஆன் சொல்லுகிறது, வலக்க தரக்குனாக ஆயத்தன், அந்த கப்பலை ஒரு அத்தாட்சியாக நான் விட்டு வச்சிருக்கிறேன். அடே கப்பல் உட்கார்ந்தாலே மலையில நான் ஒரு அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கிறேன். ஹல்மி முத்தகிர், அதை சிந்தித்து பார்ப்பவன் இல்லையா? குர்ஆன் கேட்கிறது. அந்த காலத்து மக்களுக்கு விளங்கல, பின்னாடி சிந்திக்கிறான். துருக்கியில அரராட்னு சொல்லக்கூடிய ஜூதி மலை, ஜூதி என்ற மலை, ஜூதிக்கு அரராட் மலைன்னு சொல்றான். அந்த ஜூதி மலையின் மீது அது அமர்ந்ததுன்னு சொல்றான். இப்ப துருக்கி பக்கம் போய் ஒரு மலையை பாக்குறாங்க, மலைக்கு மேல கப்பல் உட்கார்ந்துருக்கு. மலைக்கு மேல கப்பல் எப்படி உட்கார? மலைக்கு மேல கிரேன் வச்சு கொண்டு வச்சாங்களா? கிரேனா இருக்கு அந்த காலத்துல. இந்த காலத்து கூட மலையில தூக்கி வைக்கிற கிரேன் கண்டுபிடிக்கல அவ்வளவு உயரத்துக்கு. இந்த காலத்துல கண்டுபிடிச்ச கிரேன் கூட ஒரு மலையில தூக்கி வைக்கிற அளவுக்கு கிரேனை கண்டுபிடிச்சிட்டான். ஒரு கப்பல் மலைக்கு மேல இருந்தா என்ன அர்த்தம்? எந்த அர்த்தமும் இதுக்கு ஆன்சர் எவனும் பண்ண இயலாது. இந்த கப்பல் எப்படி மலைக்கு வந்துச்சுன்னு கேட்டா எவனுக்கு ஆன்சர் பண்ண இயலாது. இஸ்லாம் ஆன்சர் பண்ணும். என்ன ஆன்சர் பண்ணுது? தண்ணி பொங்குனுச்சுதா, மேல வரைக்கும் வந்துச்சுதா, கப்பல் அதுக்கு மேல வந்துச்சுதா, மலைக்கு மேலே போனுச்சு. அப்ப தண்ணி வடியும் போது கப்பல் மலை மேல உட்கார்ந்துருச்சுதா தான் அந்த கப்பல் மேல போயிருக்க முடியும். அந்த கப்பலை எடுத்து, கப்பல் அப்படி முழு கப்பலாவனா இல்ல, அது பல்லாயிரம் வருஷத்துல எந்த அளவுக்கு சிதிலம் அடையணுமோ, எவ்வளவு இத்து போகணுமோ, எவ்வளவு அத்து போகணும், அந்த மாதிரி கண்டிஷன் பாக்குறான். இருந்தாலும் ஒண்ணு சிந்திக்கிறான், இது யாரும் எடுத்து வச்சிருக்க முடியாது, இதுக்கு மேல பெரிய தண்ணி போயிருந்தால் மட்டும்தான் இது உட்கார்ந்திருக்க முடியும்ங்கிறான். நமக்கு இருக்கிற பெரிய அற்புதம், முஸ்லீம் அல்லாத மக்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்கு நம்ம கையில வச்சிருக்கிற ஒரு அற்புதம், முஸ்லீம்களும் சரியான முறையில அல்லாஹ்வை நம்புவதற்குரிய அற்புதம், நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்குரிய அற்புதம் அல்லாஹ் வழங்கிய திருக்குர்ஆன். அதை அர்த்தம் தெரிந்து படியுங்கள், தினசரி ஒரு பக்கத்தை படியுங்கள்.
விளங்கி படியுங்கள், சிந்தித்துக் கொண்டே படியுங்கள், அதில் உள்ள ஆழமான கருத்துக்களை அசை போட்டுக் கொண்டே படியுங்கள். அப்படி படிப்பதன் மூலமாக சஹாபாக்களும் மற்ற நபிமார்களுடைய உம்மத்துகளும் அற்புதங்களை பார்த்துவிட்டு எப்படி உறுதியான நம்பிக்கை கொண்டார்களோ, இன்ஷா அல்லாஹ் அது மாதிரியான உறுதியான நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கும் தருவான். அப்படி தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.